கலைஞர் நூற்றாண்டு கட்டிட திறப்பு விழா அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். பெருந்தலைவர் காமராஜர் கல்லூரி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் பாரதி மகளிர் கல்லூரி வளாகத்தில் 25 கோடி மதிப்பீட்டில் கலைஞர் நூற்றாண்டு கட்டிட திறப்பு விழா இன்று காலை நடைபெற்றது. இதனை இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார். அதைத் தொடர்ந்து கல்லூரி வளாகத்திற்குள் சென்று பார்வையிட்டார். உடன் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி, இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு, மத்திய சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன், சென்னை மாநகர மேயர் பிரியா ஆகியோர் கலந்து கொண்டனர். அதைத் தொடர்ந்து உதயநிதி ஸ்டாலின் பேசும்போது, 100 வருடங்களுக்கு முன்பு பெண்கள் அடிமைப்பட்டு கிடந்தனர். அதனை பெரியார், அண்ணா மற்றும் கலைஞர் உடை தெரிந்து அவர்களை வெளியே கொண்டு வந்தார்கள் என்று பேசினார். கலைஞர் நூற்றாண்டு கட்டிடத்தை திறந்து வைப்பதில் நான் மிகுந்த பெருமை அடைகின்றேன், மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்களை எல்லாம் சந்தித்து கலைஞருடைய பெயரில் கட்டிடத்தை திறந்து வைக்கின்ற வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் பொன்முடி அண்ணன் அவர்களுக்கும், அண்ணன் சேகர்பாபு அண்ணன் அவர்களுக்கும், வந்திருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகள், சட்டமன்ற உறுப்பினர் அனைவருக்கும் என்னுடைய நன்றி நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னும் சொல்ல போனா என்னுடைய மாமியார் வீட்டுக்கு வந்திருக்கிறேன். என்னுடைய மாமியாரும் இங்கே அமர்ந்திருக்கிறாங்க. அவங்க இந்த கல்லூரியில் கிட்டத்தட்ட 12 வருடங்களாக பேராசிரியராக சிறப்பாக பணியாற்றியவர்கள். எனவே பெருமையாக சொல்லியிருக்கின்ற என் மாமியார் வீட்டுக்கு மீண்டும் வந்திருக்கின்றேன்.